செயல்படுகிற ஆண்கள் என்கிற அந்த தலைப்பில் நோவாவை குறித்து நான் பேச வேண்டும் என்று விரும்புகிறேன். அதற்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்தில் காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானது என்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். நோவாவிடத்தில் ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். நோவா, ஜனங்கள் எல்லாரும் பாவம் செய்து விட்டார்கள். இந்த மனிதர்களை எதற்குத்தான் நான் படைத்தேன் என்று நான் ரொம்ப படைத்ததற்காக மனஸ்தாபப்படுகிறேன். இவர்களுடைய காரியங்கள் எல்லாம் நித்தம் நித்தம் பொல்லாததா இருக்கிறது. ஆகையினால இந்த மனிதர்களை எல்லாம் நான் அழிக்கப் போகிறேன். ஆனால் நீ எனக்கு முன்பாக உண்மை உத்தமமாய் நடந்தபடினால உனக்கு என்னுடைய கண்களில கிருபை கிடைத்திருக்கிறது. ஆகையினால நீ உனக்காகவும் உன் குடும்பத்திற்காகவும் ஒரு பேழையை உண்டாக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார். வேதம் அந்த எச்சரிப்பின் வார்த்தை குறித்து சொல்லுகிறது. காணாதவைகளை குறித்ததான ஒரு எச்சரிப்பின் வார்த்தை. அதுவரைக்கும் ஆண்டவர் பேசுகிற அந்த நாள் வரைக்கும் பூமியின் மீது மழை பொழிந்ததில்லை. ஆதியாகமத்தில் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் மூடு பனி எழும்பி பூமியை நனைக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பனி பெய்த நாட்கள், பனி நிமித்தமாகத்தான் மரம் செடி கொடிகள் எல்லாம் வளர்ந்த நாட்கள். அந்த நாட்கள்ல ஆண்டவர் நோவாவிடத்தில் சொல்லுகிறார், நான் தண்ணீரினாலே அழிக்கப் போகிறேன். முழு உலகத்தையும் தண்ணீரினாலே நான் அழிக்கப் போகிறேன். ஆகையினால நீ உனக்காக உன் குடும்பத்திற்காக இந்த பூமியில் இருக்கிற எல்லா ஜீவன்கள் காக்கப்பட வேண்டும் என்பதற்காக ஒரு பேழையை உண்டாக்கு என்று ஆண்டவர் சொன்னார். பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தைய அப்படியே கேட்டு நோவா செயல்பட்டார். அதைத்தான் வேத வசனம் விவிதமாய் சொல்லுகிறது. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கிற பொழுது நோவா அப்படியே செய்தான். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான். ஆண்டவர் என்னெல்லாம் சொன்னாரோ அதை அப்படியே நோவா ஏற்றுக்கொண்டு செய்து முடித்தான். பாருங்க, தன்னுடைய குடும்பம் காக்கப்பட வேண்டும் என்பதற்காக நோவா செயல்பட்டார். காணாத காரியம்தான். மழை அவர் பார்க்கல, பெரு வெள்ளத்தை அந்த நாட்கள்ல யாருமே பார்க்கல. ஆண்டவர் வந்து சொல்லுகிறார், பெரு வெள்ளம் வரப்போகிறது, பூமி நூற்றுக்கண்கள் திறக்க போகிறது, தண்ணீரினாலே பூமி நிரம்ப போகிறது. ஆகையினாலே நீ கோப்பேர் மரத்தினாலே ஒரு பேழையை செய்ய வேண்டும் என்று ஒரு பெரிய வேலையை கொடுக்கிறார். தன் குடும்பம் ரட்சிக்கப்படுவதற்காக, தன் பிள்ளைகள் காக்கப்படுவதற்காக ஆண்டவருடைய வார்த்தையை அப்படியே ஏற்றுக்கொண்டு கப்பல் கட்டுகிற வேலையை அவர் செய்ய ஆரம்பிக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு முன்பாகவும் காணாத ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். எப்படி நோவாவுடைய நாட்களில மழை பெய்யவில்லையோ, வெள்ளப்பெருக்கு வரவில்லையோ, அது வரும் என்று ஆண்டவர் சொல்லி எச்சரித்தாரோ, அதே போல இன்றைக்கு நமக்கு முன்பாகவும் காணாதவைகளை குறித்ததான ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை ஆண்டவர் நமக்காக எழுதி வைத்திருக்கிறார். பேதுரு இதை குறித்து சொல்லுகிற பொழுது 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 10வது வசனம், கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமடவென்று அகன்று போ, பூதங்கள் வெந்து உருகி போ, பூமியும் அதிலுள்ள கிரியைகளும்
எரிந்து அழிந்து போகும். இது நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு எச்சரிப்பின் சத்தம். கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமடவென்று அகன்று போகும். பூமியும் பூமியில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போகும். இதைத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். லோத்தருடைய நாட்களிலே நடந்தது போல மனுஷகுமாரன் வருகிற நாட்களிலேயும் நடக்கும். எப்படி சோதோம் கோமர பட்டணம் அக்கினியினாலும் கந்தகத்தினாலும் அழிக்கப்பட்டதோ அதே போல கடைசி நாட்களிலே முழு உலகமும் அக்கினிக்கு இரையாகும் என்று வேத வசனம் சொல்லுகிறது. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கிற பொழுது, இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் நோவாவுக்கு சொன்னார், நோவா, நான் வானத்திலிருந்து தண்ணியை ஊத்த போறேன், ஊற்றுக்கண்கள் எல்லாம் திறக்க போகிறது, அதனால பூமி முழுவதும் ஜலத்தினாலே நிரம்ப போகிறது. ஆகையினாலே உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாய் கண்டபடியினாலே உனக்காகவும் உன் குடும்பத்திற்காகவும் ஒரு பேழையை உண்டாக்கு என்று ஆண்டவர் சொன்னார். அந்த வேலையை அப்படியே நோவா செய்து முடித்தார். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை என்ன அப்படின்னா, உங்களுக்கு முன்பாக இருக்கிற, நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த பூமியும் நீங்க பார்க்கிற வானமும் ஒரு நாளிலே இல்லாமல் போக போகிறது. ஒருவேளை யோசிக்கலாம், நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ சம்பாதித்து அழகான வீட்டை கட்டி வச்சிருக்கிறேனே, இது அக்கினிக்கு இரையாக போகிறதா அப்படின்னு யோசிக்கலாம். ஒரு நாளிலே நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதித்து உழைத்து கட்டி வைத்திருக்கிற வீடுகள் வேத வசனத்தின்படி அக்கினிக்கு இரையாக போகிறது. வேத வசனம் ரொம்ப தெளிவாய் சொல்லுகிறது, பூமியும் பூமியில் இருக்கிற எல்லா கிரியைகளும், நாம இன்னைக்கு உண்டாக்கி வைத்திருக்கிற எல்லாமே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. இந்த காணாத எச்சரிப்பை பெற்ற நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், நோவாவை போல பயபக்தி உள்ளவர்களாய் மாற வேண்டும். நோவாவை குறித்து ஆண்டவர் அப்படிதான் எழுதி வச்சிருக்கிறார். காணாதவைகளை குறித்ததான எச்சரிப்பை பெற்ற நோவா பயபக்தி உள்ளவனானான். பயபக்தி உள்ள ஒரு மனிதனாய் நோவா மாறினார். இன்னைக்கு நாம காணாதவைகளை குறித்ததான ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை கேட்கிறோம். இதுவரைக்கும் நம்ம வானத்திலிருந்து அப்படியே அக்கினி விழுந்து எல்லாம் எரிந்து சாம்பலானதை இதுவரைக்கும் நம்ம பார்க்கல. வானம் மடமடவென்று அகன்று போகும் என்கிற அந்த வார்த்தைய இதுவரைக்கும் நம்ம பார்க்கல. ஆனா ஆண்டவர் சொல்றார், நீங்க பார்க்கிற இந்த வானம் ஒரு நாளிலே மடமடவென்று அகன்று போக போகிறது. ஒரு நாளிலே இந்த பூமியும் பூமியில் இருக்கிற எல்லா கிரியைகளும் எரிந்து அழிய போகிறது. இதுதான் நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு எச்சரிப்பின் சத்தம். இந்த எச்சரிப்பின் சத்தத்தை கேட்கிற நாம் பயபக்தி உள்ளவர்களாய் மாற வேண்டும். அது மாத்திரம் இல்லாதபடிக்கு நம்முடைய குடும்பத்தை காப்பதற்காக நாம பிரயாசப்பட வேண்டும். இன்னைக்கு ஒருவேளை நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், உங்க பிள்ளைகள் ரட்சிக்கப்படாம இருக்கலாம், கணவர் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், மனைவி ரட்சிக்கப்படாம இருக்கலாம், மனைவி ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், கணவனார் ரட்சிக்கப்படாம இருக்கலாம். நம்ம குடும்பத்தில் யாராவது ரட்சிக்கப்படாதவர்கள் இருப்பார்கள் என்றால் அவர்கள் காக்கப்படுவதற்காக, அவர்கள் ரட்சிக்கப்படுவதற்காக நாம் பிரயாசப்பட வேண்டும். நோவா இந்த வார்த்தை கேட்ட உடனே செயல்பட்டார். பெரிய வேலை, ஆனா பெரிய வேலையை என் குடும்பம் காக்கப்பட வேண்டும் என்பதற்காக நான் செய்கிறேன் அப்படின்னு அவர் செஞ்சார். அந்த நாட்கள்ல மழையை பார்க்கல, வெள்ளத்தை பார்க்கல, ஆனா விசுவாசத்தோடு கூட அவர் வீட்டு பக்கத்திலேயே வச்சு கப்பல் கட்டுறார். எல்லாரும் பேசியிருப்பாங்க,
என்ன நோவா, எல்லாருமே வந்து கடற்கரையில தான் வந்து கப்பல் கட்டுவாங்க, நீ உன் வீட்டு பக்கத்துல கப்பல் கட்டுறியன்னு கேட்டிருப்பாங்க. அவர் சொல்லியிருப்பார், இந்த மாதிரி ஆண்டவர் சொன்னார், மழை வரப்போகுது, வெள்ளம் வரப்போகுது, இந்த பூமி தண்ணீரினாலே மூழ்க போகிறது. எல்லாரும் ஏளனமா பேசியிருப்பாங்க. இந்த நோவாவுக்கு பைத்தியம் ஆயிடுச்சு, நோவாவுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. இதுவரைக்கும் நம்ம வெள்ளத்தை பார்க்கல, தண்ணி வந்து அப்படியே அடிச்சுட்டு கொண்டு போய் யாரும் செத்ததை பார்க்கல, இந்த நோவாவுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா, இவர் சொல்றதெல்லாம் எப்படி நம்ப முடியும் அப்படின்னு யாருமே நம்பல. இவனுடைய மனைவி, இவனுடைய 3 பிள்ளைகள், மருமக்குமார்கள், இவங்க மாத்திரம் இந்த விசுவாசத்துல இருந்தபடினால காக்கப்பட்டார்கள். யார் யார் இந்த பூமியில வாழ்ற நாட்கள்ல ஆண்டவருடைய எச்சரிப்பின் சத்தத்தை கேட்டு பயபக்தி உள்ளவர்களாக, உண்மை உத்தமங்களாக உள்ளவர்களாக வாழ்வதற்கு ஒப்பு கொடுக்கிறார்களோ அவர்கள் மாத்திரம்தான் ஆண்டவருடைய 2வது வருகையில அழிவிலிருந்து காக்கப்படுவார்கள். நம்ம இந்த வார்த்தைகளை நாம் அசட்டை பண்ணுவோம் என்றால், ஏனோ தானோ என்று நாம் நினைப்போம் என்றால், நாம வரப்போகிற அழிவிலிருந்து தப்ப முடியாது. நோவா எவ்வளோ பேருக்கு போய் சொன்னார். நோவாவை குறித்து வேத வசனம் சொல்லுகிறது, நீதியை பிரசங்கித்த நோவா என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த செய்தியை கேள்விப்பட்டு ஒரு புறத்துல கப்பல் செய்கிறார், இன்னொரு புறத்துல அவர் என்ன பண்றாருன்னா மக்களுக்கு போய் சொல்றார், ஐயா அந்த மாதிரி நீங்க தப்பு பண்ணாதுங்க, உண்மையா வாழுங்க, கடவுளுக்கு பயந்து வாழுங்க. நீங்க தப்பு பண்ணீங்க அப்படின்னா ஆண்டவர் உங்களை அழிச்சிருவார், அதனால மனம் திரும்புங்க மனம் திரும்புங்கன்னு 100 வருஷம் போய் சொன்னார். ஆனா யாருமே வந்து கேட்கல. இன்னைக்கு நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும் என்றால், இந்த சத்தியத்தை போய் நோவாவை போல மற்றவங்களுக்கு சொல்லணும். நோவா காணாதவைகளை குறித்ததான எச்சரிப்பின் சத்தத்தை பெற்றுக்கொண்ட உடனே அவன் முதல்ல ஆயத்தப்பட்டான், பயபக்தி உள்ளவனாய் மாறிட்டான். அடுத்தது என்ன பண்ணான்னா தன்னுடைய குடும்பத்தை ஆதாயப்படுத்தினான். அடுத்தது என்ன பண்ணான்னா உலகம் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டது என்று எல்லாருக்கும் போய் சொன்னான். ஆனா யாருமே வந்து அந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளல, எல்லாரும் அலட்சியமா பேசினாங்க. இன்னைக்கு நம்ம போய் தெருவில் நின்று, ஐயா இயேசு சீக்கிரம் வரப்போகிறார், இயேசு வருகிற பொழுது வானத்திலிருந்து அக்கினியும் கந்தகமும் விழும், எல்லாமே எரிந்து சாம்பலாக போகிறது என்று நாம சொல்லுவோம் அப்படின்னா ஜனங்கள் நம்மளை ஏளனமா பார்ப்பாங்க. வானத்திலிருந்து அக்கினியா, வானத்திலிருந்து கந்தகமா, இந்த பூமி என் வீடு என் பொருள் இதெல்லாம் அக்கினிக்கு இரையாகுமா, இதெல்லாம் சாத்தியமாகுமா என்று ஜனங்கள் பரியாசம் பண்ணுவார்கள், பைத்தியம் முடிச்சுட்டான்னு கேட்பாங்க. அதே போலதான் நோவாவுடைய நாட்கள்ல ஜனங்கள் கேட்டார்கள், ஆனால் அதை பொருட்படுத்தல. என் ஆண்டவர் எனக்கு சொன்ன அந்த வார்த்தையை ஒரு நாளில நிச்சயம் நிறைவேற்றுவார் என்று பெரிய பேழை அவர் கட்டி முடித்தார். ஆண்டவர் சொன்ன மாதிரியே மழை பெய்ய ஆரம்பித்தது. ஆண்டவர் சொன்ன மாதிரியே பூமியின் ஊற்றுக்கண்கள் எல்லாம் திறக்க ஆரம்பித்தது. ஆண்டவர் சொன்ன மாதிரியே நோவாவும் நோவாவுடைய பிள்ளைகளும் குடும்பம் மாத்திரம் பேழைக்குள்ள போக ஆரம்பித்தது. ஜோடு ஜோடாக ஆண்டவர் என்ன பண்ணார், ஒவ்வொன்றையாக மிருக ஜீவன்களையும் பறவைகளையும் எல்லா ஜந்துக்களையும் உள்ளே கொண்டு வந்தார். உள்ள கொண்டு வந்து ஆண்டவர் செஞ்ச ஒரு காரியம் என்ன அப்படின்னா, அவர்களை உள்ள விட்டு கதவை அடைத்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கிற பொழுது, தேவன் அவனுக்கு கட்டளையிட்டபடியே ஆணும் பெண்ணுமாக சகலவித மாம்ச ஜந்துகளும் உள்ளே பிரவேசித்தன. அப்பொழுது கர்த்தர் அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தார். அவனை உள்ள விட்டுட்டு நீ பூட்டிக்கப்பா அப்படின்னு வந்து நோவாவுக்கு சொல்லல. ஆண்டவர் என்ன பண்ணிட்டார், வெளியில லாக் போட்டார். காரணம் என்ன அப்படின்னா, மழை வருகிற பொழுது வெள்ளம் அப்படியே பூமியின் மீது ஏறுகிற பொழுது சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, கடைசி நேரத்துல இந்த நோவா சொன்னது உண்மைதான், இந்த நோவா சொன்னபடியே மழை வருது, அப்படியே பூமியில எல்லாம் தண்ணீர்னால நிரம்புகிறது, இந்த நோவாவிடத்துல போய் உதவி கேட்கலாம் என்று அவங்க கிட்ட வந்து உதவி கேட்டு உள்ளே போய்விடக் கூடாது என்பதற்காகத்தான் ஆண்டவர் என்ன பண்ணிட்டார், வெளியே லாக் பண்ணிட்டார்.
ஒருவேளை உள்ளதை பூட்டிக்க அப்படின்னு சொல்லியிருந்தா இந்த நோவா என்ன பண்ணிருப்பார் அப்படின்னா, சில சொந்த பந்தங்கள், சில நண்பர்கள் கடைசி நேரத்துல, உயிர் போகிற நேரத்துல, ஐயோ நோவா என்னை காப்பாத்து, நீ சொன்ன வார்த்தையை நான் கேட்கல நோவா, எனக்கு கொஞ்சம் கதவை துற அப்படின்னு கேட்டிருந்தா, ஒருவேளை அவர் மனம் இறங்கி திறந்து உள்ள விட்டுறக்கூடாது என்பதற்காகத்தான் வெளியில் இருந்து ஆண்டவர் என்ன பண்ணிட்டார்னா லாக் பண்ணிட்டார். அதனால்தான் ஒருவரும் தப்ப முடியவில்லை. ஆண்டவருடைய வார்த்தையை யார் யாரெல்லாம் மீறாங்களோ அவங்க ஒரு நாளும் தப்பவே முடியாது. இன்னைக்கு சொல்லப்படுகிற இந்த வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படிவீர்கள் என்றால், பயபக்தி உள்ளவர்களால் மாறுவீர்கள் என்றால், ஒரு நாளில ஆண்டவர் மத்திய வானத்தில் வருகிற பொழுது அப்படி அவரோடு கூட பறந்து போய்விடுவோம். இன்னைக்கு நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை கை கொள்ளாம, இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்காம, பயபக்தி உள்ளவர்களாக இல்லாதபடிக்கு இஷ்டப்படி வாழ்கிறவர்களாக காணப்படுவோம் என்றால், ஆண்டவர் வருகிற பொழுது அவரோடு கூட பறந்து போக முடியாது. நிறைய ஓமைகள் ஆண்டவர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். 10 கன்னிகைகள் மணவாளன் வருவதற்காக ஆயத்தமா இருக்கிறாங்க. ஆண்டவர் வருகிறார் வருகிறார், மணவாளன் வருகிறார் வருகிறார்னு எதிர்பார்த்திருக்கிறாங்க. நாள் தள்ளிக்கொண்டே போகிறதுனால, நேரம் தள்ளிக்கொண்டே போகிறதுனால 5 பேர் சோர்ந்து போயிட்டாங்க. ஆனா மணவாளன் வந்தார். 5 பேர் உள்ள போயிட்டாங்க. மறுபடியும் 5 பேர் போய், ஐயா எங்களுக்கு வாய்ப்பு, உங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது. அதனால மணவாளனாகி இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை மிக மிக சமீபம். இயேசு சீக்கிரத்தில் வரப்போகிறார். அவர் நமக்கு சொல்லியிருக்கிற வார்த்தைகள் அப்படியே நிறைவேற போகிறது. நீங்களும் நானும் பார்க்கிற இந்த பூமியும் பூமியில் இருக்கிற எல்லா கிரியைகளும் ஒரு நாளில் அழிந்து சாம்பலாய் போக போகிறது. இன்னைக்கு நம்ம சம்பாதிக்கிற எல்லாமே, நம்ம கட்டி வைத்திருக்கிற மாட மாளிகைகள் எல்லாமே அக்கினிக்காக தான் நம்ம சம்பாதித்து கொண்டிருக்கிறோம். இதை ஒரு சிலர் மாத்திரம்தான் இன்னைக்கு ஆம் அப்படின்னு ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். ஒரு சிலர் இதெல்லாம் நடக்குமா, இதெல்லாம் என்னைக்கு நடக்க போகிறது, இயேசு வருகிறார் வருகிறார்னு சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. இன்னும் வரலையே. நம்மளெல்லாம் பயமுறுத்துறதுக்காக சொல்றாங்க. நம்மளெல்லாம் ஆண்டவர் பக்கமா வாங்க வாங்க அதுக்கு பயமுறுத்தி கூப்பிடுறாங்கன்னு நிறைய பேர் சொல்றாங்க. நீங்க எப்படி நினைச்சாலும் சரி, ஆண்டவர் ஒரு நாளிலே வரப்போகிறார். அவருடைய வார்த்தை ஒரு நாளும் மாறாது. இயேசு சீக்கிரத்துல வரப்போகிறார். அவர் வருகிற பொழுது நாம பார்க்கிற இந்த வானம் பூமி இதெல்லாம் ஒரு நாளில அக்கினிக்கு இரையாக போகிறது. நான் ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன். இந்த வார்த்தையில் இருக்கிற ஒரு எழுத்தினுடைய ஒரு உறுப்பு கூட மாறாது. நோவாவுக்கு ஆண்டவர் சொன்னபடியே செய்து முடித்தார். அதே போல ஆண்டவர் நமக்கும் சொல்றார், இந்த பூமியில் இருக்கிற எல்லாமே எரிந்து சாம்பலாக போகிறது. கடைசியாக அந்த வசனத்தின் அடுத்த வசனத்தை மாத்திரம் நான் வாசித்து முடிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கிற பொழுது, இப்படி இவையெல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தி உள்ளவர்களுமாய் இருக்க வேண்டும். ஆண்டவர் சொல்றார் பாருங்க, இவைகளெல்லாம் இப்படி அழிந்து போக போகிறதே. இதெல்லாம் கேள்விப்படுகிற நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் எப்படிப்பட்ட பக்தியும் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நம்ம மேல பரிதாபப்பட்டு எழுதுகிறார். நம்ம எத்தனைதான் எச்சரிப்பின் சத்தத்தை கேட்டா கூட நம்ம பயபக்தி உள்ளவர்களாக மாறுவதில்லை. அதனால்தான் ஆண்டவர் சொல்றார், இதெல்லாம் இப்படி நடக்க போகுதே, எல்லாமே அக்கினிக்கு இரையாக போகிறது. 12வது வசனத்தில் ஆண்டவர் சொல்றார், தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடு கூட காத்திருங்கள். அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூமிகள் எரிந்து உருகி போகும். அவருடைய வாக்கு தத்தத்தின்படியே நீதி வாசமாயிருக்கும், புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிள்ளையில்லாதவர்களுமாய் சமாதானத்தோடு அவர் சந்நிதியின் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். ஜாக்கிரதையாயிருக்க சொல்லி ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். நோவா காணாதவைகளை குறித்ததான ஒரு தேவ எச்சரிப்பின் சத்தத்தை கேட்கிறார். உடனே அவர்
தாமதம் பண்ணாம செயல்படுகிறார். முதல்ல அவர் பயபக்தி உள்ளவர்களாய் மாறுகிறார். இரண்டாவது தன் குடும்பத்தை காப்பதற்காக ஒரு பெரிய பேழையை கட்டுகிறார். மூணாவது எல்லாருக்கும் போய் நீதியை பிரசங்கம் பண்ணுகிறார். இன்றைக்கு நீங்களும் நானும் அந்த நோவாவை போல செயல்பட வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் சொல்றார், முதல்ல நீ ஆயத்தப்படு. நீ ஆயத்தப்பட்டுட்டியா, அடுத்தது மற்றவங்களை ஆயத்தப்படுத்தின பிற்பாடு அவர்களுக்கு நீ காவலனாயிரு. இந்த 3 காரியத்தை ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நாம் ஒவ்வொருவரும் செய்ய வேண்டும். நோவா அப்படிதான் செயல்பட்டார். முதல்ல அவர் ஆயத்தமாகினார். அவருக்குள்ள ஒரு பயபக்தி வந்துடுச்சு. ஆண்டவரே, இனி நான் உமக்கு பயந்து நடப்பேன். ஏன்னா நீங்க என்ன கவனிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, நான் செய்யற அத்தனையும் கவனிக்கிறீங்க, அதனால நான் இனி தப்பு பண்ண மாட்டேன், நான் உமக்கு பயந்து நடப்பேன் ஆண்டவரேன்னு தேவ சமூகத்துல முதல்ல அர்ப்பணிக்கிறான். அடுத்தது இரண்டாவது மற்றவர்களை ஆதாயப்படுத்துகிறான். பாருங்க, மகனை ஆதாயப்படுத்துறார், மருமகனை ஆதாயப்படுத்துறாங்க. 3 மருமக்குமார்களும் மாமனாருடைய சொல்ல கேட்டாங்க. அவங்க அலட்சியமா பேசல. கப்பல் மாமா செய்யறாரா, அதுக்கு ஹெல்ப் பண்ணிருப்பாங்க. ஏன்னா இது தேவ பணி, தேவ திட்டம், ஆண்டவருடைய வார்த்தை. அலட்சியம் பண்ணல, எல்லா குடும்பத்தையும் ஆதாயப்படுத்தி விட்டார். இன்றைக்கு நீங்களும் நானும் நம்ம குடும்பத்தை ஆதாயப்படுத்த வேண்டும், நம்மளை சார்ந்தவர்களை ஆதாயப்படுத்த வேண்டும், அழிவில விட்டுறக்கூடாது. நோவாவை போல நமக்கு தெரிந்த சத்தியங்களை மற்றவங்களுக்கு சொல்ல வேண்டும். அதனால்தான் வசனம் சொல்லுகிறது, இருளிலே கேட்கிறதை வீடுகளின் மேல் பிரசித்தம் பண்ணுங்கள். ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம போய் சொல்லணும். கிரேக்கருக்கும் ஞானிக்கும் மூடனுக்கும் நான் கடனாளியா இருக்கிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். நாம தெரிந்த சத்தியத்தை ஆண்டவரை குறித்து அறியாத மக்களுக்கு சொல்ல வேண்டும். அதனால்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், சுவிசேஷத்தை பிரசங்கித்து வந்தோம், மேன்மை பாராட்டுவதற்கு எனக்கு இடம் இல்லை, அது என் மீது விழுந்த கடமை. அந்த சுவிசேஷத்தை அறிவிக்காவிட்டால் எனக்கு ஐயோ. எவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையிட்டிருப்போம் என்றால் எப்படி தண்டனைக்கு தப்ப முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. சத்தியத்தை அநியாயத்தினால அடக்கிக் கொள்ளுகிறவர்கள் நிமித்தம் வானத்திலிருந்து தேவ கோபம் இறங்கி வரும் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே இன்றைக்கு நீங்களும் நானும் செயல்பட வேண்டும். நீங்களும் நானும் செயல்பட்டால் மாத்திரமே தேசம் சந்திக்கப்படும். அதனால்தான் ஆண்டவர் இந்த வார்த்தையை நமக்கு சொல்லுகிறார். காணாதவைகளை குறித்ததான ஒரு எச்சரிப்பு உங்களுக்கு எழுதி கொடுத்திருக்கிற பிள்ளைகளே, இதை போய் எல்லாருக்கும் சொல்லுங்க. ஒரு நாள்ல வானத்திலிருந்து அக்கினியும் கந்தகமும் விழப்போகிறது. அந்த நாளில எல்லாமே எரிந்து சாம்பலாய் போகிறது. ஆகையினால நீங்க போய் சொல்லுங்க, என்னை ஏற்றுக்கொள்ள சொல்லி சொல்லுங்க, என்னிடத்துல பாவ மன்னிப்பை நீங்க கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லுங்க. ஏன்னா பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டவங்க அந்த நாளில இங்க இருக்க போறதில்லை, மத்திய வானத்திற்கு போயிடுவோம். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள், கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறவர்கள் எல்லாரும் அப்படியே ஆண்டவரோடு கூட பறந்து போய் விடுவோம். கிறிஸ்துவுக்குள்ளே வாழாதவர்கள், கிறிஸ்துவுக்குள்ளே மரிக்காதவர்கள் மாத்திரம்தான் இந்த பூமியில இருப்பார்கள். அதனால இயேசுவுடைய வருகை மிக மிக சமீபம். இந்த வார்த்தைகளை கேட்கிற நாம் ஒவ்வொருவரும் செயல்படுகிறவர்களாக மாற வேண்டும். நம்ம எல்லாரும் அப்படி நம்ம எழுந்து நிற்கலாமா? ராஜா வருகிறார், ஆயத்தமாவோ. ராஜா வருகிறார், ஆயத்தமாவோ. இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்வோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிடல் வேண்டும், மலைகள் குன்றுகள் தளர்ந்திடல் வேண்டும். கரலாம் சமமாகலும் ராஜா வருகிறார், ஆயத்தமாவோ. ராஜா வருகிறார், ஆயத்தமாவோ. இயேசு வருகிறார், கொண்டு செல்வோம்.
நோவா பயபக்தி உள்ளவனாய் மாறினான். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், மகனே மகளே, நீ இதுவரைக்கும் வானத்திலிருந்து அக்கினி விழுந்ததை பார்க்கல, ஆனா அதை நான் செய்ய போறேன். வானத்திலிருந்து அக்கினி விழும், பூமியும் பூமியில் இருக்கிற எல்லா கிரியைகளும் அழியும் அழியும். இந்த வார்த்தையை கேட்கிற நாம் நோவாவை போல பயபக்தி உள்ளவர்களாக, ஆண்டவருக்கு பயப்படுகிறவர்களாக வாழ வேண்டும். நான் என் இஷ்டத்திற்கு எது வேணாலும் செய்வேன், அப்படி அல்ல. வேதம் என்ன சொல்லுகிறதோ அதன்படி செய்கிற வாழ்க்கை தான் பயபக்தி உள்ள ஒரு வாழ்க்கை. அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கென்று நோவா தன்னை அர்ப்பணித்தார். ஒப்பு கொடுங்க தேவ சமூகத்தில். ஆண்டவரே, இனி நான் எதை செய்தாலும் சரி உனக்கு பயந்து செய்வாண்டவரே. நான் செய்யறது பேசுறது வேதத்திற்கு ஒத்து போகிறதா என்று பார்த்து நான் செய்வாண்டவரே. எனக்கு நீங்க கவனிக்கிறீர் அப்படிங்கிற உணர்வோடு கூட நான் வாழ்வாண்டவரே. ஒப்பு கொடுங்க தேவ சமூகத்துல, ஒப்பு கொடுங்க. தேவன் உங்களை பரிசுத்தப்படுத்துவார். தேவன் உங்களை சுத்தப்படுத்துவார். நோவாவை போல என் குடும்பம் காக்கப்படுவதற்காக என்ன வேணாலும் நான் செய்வாண்டவரே. நோவா பெரிய பொறுப்பை தன் குடும்பத்திற்காக செய்தார். அதே போல நாமும் நம்ம குடும்பத்தில் ரட்சிக்கப்படாதவங்களுக்காக பிரயாசப்படணும். அவங்க ரட்சிக்கப்படணும், அவங்க நரகத்திற்கு போயிடக்கூடாது, அவங்களும் காக்கப்பட வேண்டும் என்கிற உணர்வோடு கூட நோவாவை போல நம்ம செயல்பட வேண்டும். நோவா போய் நீதியை பிரசங்கித்தார். ஆண்டவர் சொன்ன எச்சரிப்பின் சத்தத்தை போய் சொன்னார். அதே போல இன்றைக்கு நாம் ஒவ்வொருத்தரும் சொல்லணும். ஆண்டவரை குறித்து மற்றவங்களுக்கு சொல்லணும். சத்தியத்தை வீடுகளின் மீது பிரசித்தம் பண்ணணும். ஒப்பு கொடுங்க தேவ சமூகத்தில், ஒப்பு கொடுங்க. அடக்கிக் கொள்ளாதுங்க. இந்த காலத்துல மௌனமாயிருந்தா ரட்சிப்பு வேறொரு இடத்திலிருந்து வரும். ஆனா நீயும் உன் குடும்பத்தார் அழிவீர்கள். தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. மனுஷன் முன்பாக நீ அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை பரலோகத்தில் இருக்கிற பிதாவிற்கு முன்பாக நான் அறிக்கை பண்ணுவேன். அவரை பத்தி மற்றவங்களுக்கு போய் சொன்னீங்கன்னா உங்க பெயரை ஏசப்பா பரலோகத்துல சொல்லுவாங்க. அதனால ஒப்பு கொடுத்துருங்க. தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்துருங்க. ஆண்டவரே, என்னை அர்ப்பணிக்கிறப்பா. மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிற அந்த பணியை செய்வதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன். சத்தியத்தை சொல்லுகிற அந்த பணிக்காக என்னை அர்ப்பணிக்கிறேன். சத்தியத்தை சொல்லலைன்னா நமக்கு ஐயோ, நம்ம மேல தேவ கோபம் வரும், தண்டனைக்கு தப்ப முடியாது. பரலோக தகப்பனே, இந்த நாள்ல ஒப்பு கொடுத்த உடைய பிள்ளைகளுக்காக செபிக்கிறப்பா. இந்த சத்தியத்தை கேட்டு உம்பக்கமாய் திரும்பின, பயபக்தி உள்ளவனாய் வாழ்வதற்கு ஒப்பு கொடுத்த, பயபக்தி உள்ளவர்களாய் வாழ்வதற்கு ஒப்பு கொடுத்த ஒவ்வொருவர் மீதும் நம்முடைய ஆளுகை இறங்கி வரட்டும்ப்பா. நம்முடைய ஆளுகை இறங்கி வரட்டும். உங்க பரிசுத்தப்படுத்துகிற ரத்தம் ஒவ்வொருவரையும் கழுவி பரிசுத்தப்படுத்தட்டுப்பா. இனி பாவம் செய்யாதபடிக்கு, இனி தவறு செய்யாதபடிக்கு, துணிகரமான வாழ்க்கை வாழாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவரே ஒவ்வொருவரையும் நேர்த்தியாய் நடத்துங்கப்பா. நடத்துங்க ஆண்டவரே. நாங்க எல்லாரும் பரலோக ராஜ்யத்திற்கு வரணும். அந்த தங்கமயமான வீட்டுக்கு நாங்க வரணும் ஆண்டவரே. சந்தோஷமான அந்த இடத்துக்கு வரணும்ப்பா ஆண்டவரே. இந்த சத்தியத்தை கேட்ட அத்தனை பிள்ளைகளும் ஆண்டவரே உடைய ராஜ்யத்திற்குள்ள வரத்தக்க விதத்துல ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்துங்கப்பா. ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்துங்க. குறைகள் உண்டு, குற்றங்கள் உண்டு, எல்லாவற்றையும் மன்னித்து தேவையில்லாத காரியங்கள் எல்லாம் எடுத்து போட்டு பரிசுத்தத்திற்கு நேராக ஒவ்வொருவரையும் திருப்பி நடத்துங்கப்பா. வருகையோ மிக மிக சமீபமாய் இருக்கிறது. நோவாவை போல நாங்க செயல்படுவோம். நாங்க சும்மா இருக்க மாட்டோம் ஆண்டவரே. உமக்காக, நீங்க சொன்ன வார்த்தைக்காக நாங்க செயல்படுவதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்ட அத்தனை பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஒவ்வொருவர் மீதும் உங்களுடைய ஆசீர்வதிக்கிற கரம் இறங்கட்டும் என்று செபிக்கிறப்பா. இருதயத்தின் விருப்பங்கள், வேண்டுதல்கள் இயேசுவின் நாமத்தில் நிறைவேறட்டும் என்று செபிக்கிறப்பா. இந்த ஆராதனைக்கு நான் வந்தது நல்லது என்று ஒவ்வொரு பிள்ளைகளும் உணரத்தக்க விதத்தில் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ஒரு நன்மையை செய்து அனுப்புவீராக என்று இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். வியாதிகள், பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தில்
மறையட்டும், இயேசுவின் நாமத்தில் மறையட்டும், இயேசுவின் நாமத்தில் பலவீனங்கள் நீங்கட்டும். பலவீனத்தை உண்டாக்குகிற சாத்தானுடைய கிரியைகளை இயேசுவின் நாமத்தில் கட்டி அப்புறப்படுத்துகிறேன். ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் வாழ்வு கொடுங்கப்பா. நான் கூப்பிட்ட பொழுது என் பக்கத்துல வந்து என்னை தொட்டு சுகமாக்கினீரே. நீங்க நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வம். இன்னைக்கு யார் யாராமை நோக்கி கூப்பிடுகிறார்களோ அத்தனை பிள்ளைகளையும் கர்த்தர் தொடுவீராக. உங்களுடைய தொடுதலை உணர கர்த்தர் கிரியை செய்யப்பா, கிரியை செய்யப்பா, கிரியை செய்யப்பா. நீங்க என்ன சொல்லி அனுப்புனீங்களோ அந்த வார்த்தை நான் சொல்லிட்டேன். இந்த வசனங்கள் எல்லாம் 30, 60, 100 இயேசுவின் நாமத்தில் பலன் தரட்டும் என்று செபிக்கிறேன். இந்த சபை நாளுக்கு நாள் இன்னும் வளர்ந்து பெருகட்டும். நிறைய இடம் ஆண்கள் பகுதியில் காலியா இருக்கிறது, அவைகளெல்லாம் நிரம்பட்டும். எல்லா ஆண்களுக்குள்ள ஒரு பயபக்தியை கொடுங்கப்பா. தேவ சன்னிதானத்திற்கு வர வேண்டும் என்கிற ஒரு பயத்தை கொடுத்து இந்த இடத்தையும் கர்த்தர் நிரப்பி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று செபிக்கிறப்பா. நீங்க அப்படி செய்கிறதற்காய் நன்றி. குருவானவருக்காய், அவருடைய துணைவியார் பிள்ளைகளுக்காய், குடும்பத்திற்காய் நன்றி. உபதேசியாருக்காய், அவருடைய துணைவியார் அன்று குடும்பத்திற்காய் நன்றி. என்னும் திருச்சபை பொறுப்பாளர்கள் ஒவ்வொருவரை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருவரும் உண்மை உத்தமமாய் கொடுத்த பணியை செய்ய ஆண்டவரே நீர் கிருபை கொடுக்க வேண்டும் என்று செபிக்கிறப்பா. பிரயோஜனமான ஊழியக்காரனாகிய நான் கடமையை மாத்திரம் செஞ்சிருக்கிறேன். துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.